கல்வியாண்டில் பள்ளிகளில் 3 புதிய உத்தரவுகள் அமலுக்கு வர உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்க கேட்கலாம். சங்கரன், வணக்கம். இது எப்பொழுது அமலுக்கு வர இருக்கிறது? இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை முடிந்த பிறகு வரக்கூடிய ஜூன் மாதம் 10ஆம் தேதி மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சூழலில் பள்ளிகள் திறக்கப்பட்டதும் 3 புதிய நடவடிக்கைகள் அமலுக்கு வர இருப்பதாகவும் பள்ளி கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. அதன்படி, 1, தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் போதைப் பொருட்கள் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டு வருகின்றன. பள்ளி மாணவர்கள் மத்தியிலும் போதைப் பொருட்கள் பழக்கம் அதிக அளவில் இருப்பதாக ஏற்கனவே அரசு மாதிரி பள்ளிகளுக்கான உறுப்பினர் செயலர் திரு சுதன் வெளிப்படையாகவே கருத்து தெரிவித்திருந்தார். பள்ளி மாணவர்களிடையே பலரிடையே இது போதை பழக்கம் என்பது இருப்பதாகவும் கல்வித்துறைக்கு புகார்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த நிலையில் பள்ளி வளாகங்களில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை, அதே போன்று மாணவர்கள் பயன்படுத்துவதை முற்றிலுமாக தடுப்பதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட இருக்கிறது. இரண்டாவதாக, தமிழகம் முழுவதும் 1,25,00,000 மாணவர்களுடைய பெற்றோர் மொபைல் எண்களை ஒருங்கிணைத்து வாட்ஸ்அப் மூலமாக மாணவர்களின் தினசரி செயல்பாடுகளை பெற்றோர்களுக்கு தெரிவிப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. இது தொடர்பான ஒரு நடவடிக்கைகளும் ஜூன் மாதம் அமலுக்கு வர இருக்கிறது. தற்போது வரை 70 லட்சம் மொபைல் எண்கள் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றன. மீதம் இருக்கக்கூடிய மொபைல் எண்களும் பள்ளி திறந்ததும் அவை உறுதி செய்யப்பட இருக்கிறது. மூன்றாவதாக, மாணவர்கள் தங்கள் சமூகத்தின் அடையாளங்களை வண்ண கயிறாக அணிவதற்கு தடை விதிக்கப்பட இருக்கிறது என்றும் கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. தென் மாவட்டங்களில் அடிக்கடி மாணவர்கள் மத்தியில் கைகளில் பல வகையான வண்ண கயிறுகளை கட்டுவதால் அவர்களிடையே மோதல் ஏற்படுகிறது. கடந்த காலங்களில் இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. பள்ளி கல்லூரிகளில் இது போன்ற மத அடிப்படையிலான, சாதி அடிப்படையிலான செயல்பாடுகளை தடுக்கும் நோக்கில் ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில், சந்துரு தலைமையில் ஒரு நபர் குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவினுடைய அறிக்கை கூட தமிழக அரசுக்கு சமர்ப்பிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எனவே இந்த 3 விவகாரங்களும் பள்ளி திறந்த பிறகு அமலுக்கு வரும் என்றும், பள்ளி மாணவர்கள் வண்ண கயிறுகளை அணிவதற்கு தடை விதிக்கப்பட இருப்பதாகவும் கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. பள்ளி திறந்த பிறகு ஏற்கனவே உயர் அதிகாரிகள் அளவில் இது ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. மிக விரைவில் முதல்வருடைய அனுமதியை பெற்று இது தொடர்பான செயல்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் பள்ளி கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி சங்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.